அதிரடி கலெக்ஷன், சரவடி செலிப்ரேஷன், தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். RSS இயக்கத்தின் நூற்றாண்டுக்கு அஞ்சல் தலையும் நினைவு நாணயமும் வெளியிடப்பட்டிருக்கு. இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. RSS இயக்கத்தின் நூற்றாண்டுக்கு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவரே அஞ்சல் தலையும் நினைவு நாணயமும் வெளியிடும் அவல நிலையில் இருந்து இந்தியாவை மீட்க வேண்டும். இதுவே காந்தியடிகளின் பிறந்த நாளில் நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்க வேண்டிய உறுதிமொழி என கூறியிருக்கிறார். நூற்றாண்டு விழா காணக்கூடிய இயக்கம் RSS அப்படின்னு 2 நாளாவே நீங்க ஆங்கில நாளிதழ்கள்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு நல்ல கட்டுரைகளும் அரசாங்கத்தை ஆதரிக்கக்கூடிய கட்டுரைகளும் வந்தது. எதிர்ப்பு கட்டுரைகளின் எண்ணிக்கை அதிகம், ஆதரவு கட்டுரைகளின் எண்ணிக்கை கம்மி. இந்த ஆதரவா பேசின கட்டுரைகள் கூட RSS சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார்களா, அவர்களுக்கு இப்போது இந்த அஞ்சல் தலை வெளியிடுவது என்பது இந்திய அரசு செய்வது சரியா? இதுதான் விவாதத்துக்குரிய கேள்வி. அநேகமா நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி ஊடகங்கள் இந்த சப்ஜெக்டை ரொம்ப ஊதி பெருசா கொண்டு வந்தாங்க. நார்த்ல அது எடுபடலை. அது நார்த்ல ஏன் எடுபடலைன்னு சொன்னா, நீங்க இந்த காந்தி பிறந்த நாளுக்கு முன்னால 10 நாள் அந்த காளி பூஜை அதுல கரைஞ்சு போச்சு இந்த காந்தி சமாச்சாரங்கள். இன்னும் ஒரு சில மாநிலங்கள், மேற்கு வங்கம் போன்ற இடங்கள்ல இடதுசாரிகள் கல்கத்தாவில் ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜையில அவங்களுடைய கட்சி புத்தகங்கள் விற்கப்படும். இப்ப மம்தா பானர்ஜியினுடைய ஆட்சியில அப்படிப்பட்ட வாய்ப்புகள் என்பது இல்லாததுனால வெறும் அந்த காளி பூஜையோட நிறுத்திட்டாங்க. ஆனா பிஜேபி வடக்கு மாநிலங்கள்ல இதை எப்படி கொண்டு போனாங்கன்னு சொன்னா, ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னால, எப்போன்னா இப்ப வாசகர்களுக்கு நினைவூட்டுவதற்காக நான் சொல்றேன், 75 வயதை சார்ந்தவர்கள் வழிவிட்டு இளைஞர்கள் இந்திய அரசியலில் இந்திய பாரத மாதாவுக்கு நல்ல ஒரு சேவை செய்வதற்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று மோகன் பகவத் ஒரு நாக்பூர்ல ஒரு கூட்டத்தில் சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறம் அது வடக்கு பகுதியில் வரவேற்கப்பட்டது. ஒன்றிய அரசினுடைய மந்திரி சகாக்களால் அது பேசப்படாமல் இருந்தது. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்க இந்த RSS நூற்றாண்டு விழாவில் இந்த RSS ஸ்தாபனத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாணயத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க, ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டு இருக்கிறாங்க. அவங்க கையில போஸ்ட் ஆபீஸ் என்பது இருக்கிறதுனால ஏற்கனவே போஸ்ட் ஆபீஸ்ல கவர்னர்கள் மூலமா இந்திய சுதந்திரத்தினுடைய ஆகஸ்ட் 15க்கு 14வது பிரிவினை துயரம் என்று நடத்திய கூட்டம் தான் இவர்கள் என்பதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப இந்திய சுதந்திரத்துக்கு முக்கியம் கொடுக்காம பிரிவினையை, ஒரு வெறுப்பினை மக்கள் மத்தியில விதைக்கின்ற இயக்கம் RSS என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்னும் லைவ்ல இருக்கு. இவங்க கையில மெஜாரிட்டி இருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா சொன்னா, நீங்க இப்ப கொண்டு வந்திருக்கிற நாணயத்துல பின்னால நீங்க பாரத மாதாவுக்கு கையில இருக்கிற மாதிரி ஒரு கொடி என்பது ஓகே. இவங்களுடைய வரலாற்றிலேயே அந்த தடை செய்யப்பட்ட காலத்திலும் அனுமதிக்கப்பட்ட காலத்திலும் 1963 ஒரே ஒரு இண்டிபெண்டன்ஸ் பேரேட்ல தவிர மீதி எந்த நாளும் இந்திய சுதந்திர கொடியை உயர்த்தி பிடித்தவர்கள் அல்ல RSS என்பதை நம்ம கணக்கில் வச்சுக்கணும். 63 ஏன் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா, நேருவுக்கு அப்போது சீன கம்யூனிஸ்ட் கட்சி சீன ஆட்சிக்கு எதிராக பேசுவதற்கு எல்லாரையும் அழைத்த மாதிரி இவர்களை அழைத்தார்கள், இவங்க பங்கேற்றாங்க. இதை ஒன்ன தவிர இவங்களுக்கு வரலாற்றில் இந்திய சுதந்திரத்திற்கோ அல்லது காந்தியத்தை பற்றி பேசுவதற்கோ எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. ஆனால் அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தினால இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களை தம் பக்கம் கொண்டுவதற்கான ஒரு பொய்யான வரலாற்றை பேசி இந்த நூற்றாண்டு விழாவின் மூலமாக இந்திய சுதந்திர, இந்திய பொருளாதார மேம்பாட்டு சிந்தனைகள், இந்திய சுதந்திர சிந்தனைகள்னு தனியா போடல, இந்திய சுதந்திரம், இந்திய பொருளாதார மேம்பாடு, அப்போ நேஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ற போர்வைக்குள் ஒரு போலி சுதந்திர போராட்ட வரலாற்றை இவர்கள் சொல்ல தயாராக இருக்கிறார்கள். சரிவா பாத்தீங்கன்னா
நிறைய சோசியல் சயின்டிஸ்டுங்க, பொருளாதார அறிஞர்கள் இந்த விழாவில், அதாவது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நீங்க மகாத்மா காந்தியினுடைய அகிம்சை தத்துவத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அவர் வாரிசாக லடாக்ல அவரு ஒரு கோரிக்கையை வச்சு போராடுறவங்க அவங்க இந்த உண்ணாவிரதத்தை கலைப்பதற்கு வழி செய்ய முடியாம, பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் ஏற்படாம அவர்களை அந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில கைது செஞ்சிருக்கிறோம். அவர் வன்முறையாளர் அல்ல, அவர் சுற்றுப்புற சூழல் சிந்தனையாளர். மகாத்மா காந்தியுடைய படத்தை வச்சுக்கிட்டு அகிம்சை தத்துவத்தை போதித்தவர். அப்போ சொல்லுக்கும் செயலுக்கும் இந்த அரசினுடைய முரண். தபால் தலை வெளியீட்டின் மூலமாக இந்திய அரசியல் கட்சிகளின் பிதாமகன் என்று காங்கிரஸை கீழே தள்ளி இவங்க மேல நிற்பதற்கான அந்த அதிகார அத்துமீறல் நடவடிக்கை தான் பொருத்தமில்லாத ஒரு RSS நூற்றாண்டு விழாவுக்கு ஒரு நாணய வெளியீடு என்பது. மதச்சார்பின்மை உள்ள நாட்டில் அப்படி ஒரு நாணயத்தை வெளியிட்டிருப்பது சரியல்ல என்று பல அறிஞர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிகாரம் யார் கையில கிடைச்சாலும் அவங்க தன்னை மேம்படுத்தி கொள்வதற்கு வழி செய்வார்கள். பாசிச சிந்தனையாளர்கள் RSS என்பவர்கள் வெறுப்பை மட்டுமே விதைத்து அன்பாய் மக்களை பேசக்கூடாது என்று வலியுறுத்தக்கூடிய கட்சி என்பதனால அவங்க இதை தனக்கு சாதகமா பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்திய மக்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்பு என்பது இல்லை. இப்போ உண்மை சுதந்திர போராட்டம் என்பது என்ன, RSS சுதந்திர போராட்டத்தில் என்ன ரோலு, மகாத்மா காந்தியை நினைக்கக்கூடிய ஆட்கள் கூடவே RSS வரலாற்றையும் தெரிந்து கொள்வார்கள். எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பேசும்போது எட்டப்பன் தவிர்க்க முடியாததோ அதே போல காட்டி கொடுத்த பிரிட்டிஷுக்கு விசுவாசமாக இருந்த இந்த அடிப்படைவாதிகளுக்கு இப்படி ஒரு விழா எடுத்திருப்பது ஆரோக்கியமான ஜனநாயக அரசியலுக்கு சரியானதல்ல என்பதுதான் நம்முடைய கருத்து. அஞ்சல் தலை நினைவு நாணயம் வெளியிட்டதுக்கே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. RSS நூற்றாண்டு விழாவில் இந்தியாவை இந்து ராஷ்டிரம் அப்படின்லாம் மாற்றணும் அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்து ராஷ்டிரம் என்பது அவங்களுடைய லட்சியம். ஆனால் இன்னைக்குள்ள மெஜாரிட்டி என்பது அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால அரசியலமைப்பு சட்ட வரமுறைக்குள்ள, உச்ச நீதிமன்ற நிபந்தனைக்குள்ள, இந்த மந்திரிகளின் கூட்டணி கட்சிகளின் சப்போர்ட்டுக்கு நடுவே தான் இவர்கள் செயல்பட வேண்டும். அதனால இன்னைக்கு அவங்க குரல் மேல ஓங்கி ஒதுக்கல. ஆனால் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதற்கு நடுவில் தன்னுடைய அஜெண்டாவை அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய பார்வை. ட்ரம்ப் மோடி இது நட்பு ஒரு பக்கம் இருக்கு, வரி ஒரு பக்கம் விதிக்கிறார். இதெல்லாம் விமர்சனங்கள்லாம் எழுந்தது, குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் எல்லாம் எழுந்தது. அதுக்கப்புறம் ஏதோ வரி விதிச்சார், இவர் கேட்டுக்கொண்டதுனால வரி குறைச்சாங்க அப்படின்லாம் வந்தது. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ அக்டோபர் முதல் மேலும் தாக்குதல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த தாக்குதலில் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? ட்ரம்ப் அதாவது மோஸ்ட் ஃபேவர்டு பிசினஸ் டெரிட்டோரியல் டீம் அப்படின்னு, மோஸ்ட் ஃபேவர்டு பிசினஸ் டெரிட்டோரியல் டீம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க ஆங்கிலத்தில். அது என்னன்னு சொன்னா, ஈஸியா நட்பு நாடுகளில் நம்முடைய நடவடிக்கைகளை அதிகப்படுத்துவதற்கு அவர் ஒரு அணி வச்சிருந்தார். அந்த அணியில பிரதானமான கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான். இன்னும் சொல்ல போனா நம்ம வாசகர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக பைடனை விட ட்ரம்ப் மோசமானவர் என்று அமெரிக்காவில் கருத்து மேலோங்கி இருக்கும் போது தேர்தல் வெற்றியெல்லாம் அறிவிப்பதற்கு முன்னாலேயே மோடி அவருக்காக பிரச்சாரம் பண்ண போனவர் என்பதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். போனதுக்கான காரணம் என்ன? அவர் ஜெயிச்சிட்டாருன்னா இந்தியாவுக்கு ஃபேவரிசம் நடக்கணும். ஃபேவரிசம் என்னன்னா இந்திய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். முதல் கட்டத்தில், இரண்டாம் கட்டத்தில் நம்ம ஏற்கனவே நம்முடைய பேட்டிகளில் தெளிவாக சொல்லிட்டோம். 25%, 25%, 50% என்பதும் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையில் இந்தியா ஏற்றுமதி செய்வதன் மூலம் அல்லது அமெரிக்காவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்வதன் மூலம் இந்தியாவினுடைய பொருளாதாரம் மேலோங்கி இருக்கிறதா கீழே போயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்விக்கு எக்கனாமிக் டைம்ஸ் போன்ற பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அமெரிக்க தன் முனைப்பு அதிகரிப்பு, அதாவது அமெரிக்கா தான் பெரியது என்ற சிந்தனையை அமெரிக்கர்களுக்கு விதைப்பதற்காக ட்ரம்ப் பாடுபடுகிறார். அதுல தன்னுடைய நட்பை பயன்படுத்தி கொண்டு மோடி ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை உறுதிப்படுத்திட்டாரான்னு கேட்டா, முதல் கட்டத்துல அது செய்யல. இரண்டாம் கட்டத்துல 50% போடுவேன்னு சொன்ன சப்ஜெக்ட்ல நடக்கல. நம்மளை விட மோசமான நாடு சீனா வெர்சஸ் அமெரிக்கா.
ஆனால் அமெரிக்கா சீனா மீது இவ்வளவு வரி விதிப்பேன் என்று சொல்லி 102% மேல நான் போடுவேன்னு சொல்லி சீனா தன்னுடைய ஏற்றுமதியை நிறுத்திடுவாங்களோன்னு பயந்து உடனடியா பின்வாங்கிய ட்ரம்ப் இந்தியாவில் தன்னுடைய நட்பான மோடியினுடைய ஆட்சிக்கு அல்லது பொருட்களுக்கு அந்த தடை சமாச்சாரங்களை கொஞ்சம் இறக்குமதியோ அல்லது தளர்ச்சியோ செஞ்சாங்களான்னு கேட்டா துரிதளவும் செய்யவில்லை. இந்த நட்பு அவருக்கு பயன்பட்டது. மிரட்டல் சீனா இந்த அமெரிக்காவோட பாத்தீங்கன்னா சீனாவுக்கு பயன்பட்டது. அப்போ இந்த நட்பு நாடாக அல்லது நண்பர் என்ற வகையில மோடி செயல்பட்டு 2ல நம்ம அடி வாங்கிட்டோம். இப்போ 3வது டேஞ்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி முதல் மருந்துகளின் மீதான அதாவது உற்பத்தி அமெரிக்காவில் இல்லாத கம்பெனிகளுக்கு பார்மால அப்படிப்பட்ட வசதிகள் உள்ள பெரிய பெரிய விலை உள்ள அந்த மருந்து கம்பெனிகளுக்கு நான் தனியே ஒரு விதி விதிக்க போகிறேன். அந்த வரியின் மூலம் அமெரிக்கா இன்னும் கொஞ்சம் செல்வத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இது அவர் சொல்லும் போதே நம்ம சைட்ல உள்ள ஜெய்சங்கரோ அல்லது அமெரிக்காவுக்கான இந்திய தூதரோ அல்லது எல்லாரை விட ரொம்ப நட்பா இருக்கக்கூடிய நம்முடைய மோடி அவர்களோ இதில் தலையிட்டு கருத்து சொல்லி இருக்கணும். பேவர்டு மெடிசன்ஸுக்கு 0% வேணும்ன்ற கோரிக்கை சில நாடுகள் வச்சு அதை ட்ரம்ப் ஏற்றுக்கல. ஆனா அவன் கோரிக்கை வச்சிருக்கிறான். நாம கோரிக்கை கூட வைக்கவில்லை. அப்போ ட்ரம்ப் கிட்ட நாம நம்முடைய டிமாண்டை சொல்லுவதில் கூட பதுங்கி இருக்கிறோம். இன்னொன்னு, இந்த அமெரிக்கா இந்த ட்ரம்பினுடைய அந்த தூதர்கள், மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்தியாவுக்கான தூதர், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து பேசும்போது அந்த கூட்டத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவு என்னன்னு சொன்னா, வெளிநாடுகளில் அதாவது இப்ப நீங்க ரஷ்யாவில் என்ன வாங்குறீங்க, ஈரான்லையும் மற்ற இடங்கள்லையும் நான் என்ன வாங்கலாமான்னு அமெரிக்காவுக்கு பர்மிஷன் கேட்கிறாங்க. இது தன்னுடைய நிலையிலிருந்து மிகவும் கீழாக அடிமை நிலைக்கு அமெரிக்க நட்பு என்பது விலை போய் இருக்கிறது என்று பொருளாதார பேராசிரியர்கள் சொல்றாங்க. 22 வருஷமா ஒரு அம்மா அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலத்தில் இருக்கிறாங்க. அந்த அம்மா அங்க தங்குதலில் உள்ள பாஸ்போர்ட் சமாச்சாரமா ஒரு சில ப்ராப்ளம் வந்த உடனே அந்த அம்மாவை அங்கிருந்து இங்க அனுப்புறாங்க. இந்தியாவுக்கு பஞ்சாப் பகுதியில் அந்த அம்மா ஏற்கனவே இருந்த பழைய இடம். ஸோ இப்போ அந்த பஞ்சாபுக்கு வருவதற்கு முன்பு அந்த அம்மா கையில் விலங்கு போட்டு கொண்டு வராங்க. நீங்க 2 பேட்ச் ஆட்களை விசா ப்ராப்ளத்துல விலங்கு போட்டது தவறு என்று சொன்ன நாம, 3வதா இந்த அம்மா 73 வயதுல சின்ன டெக்னிக்கல் கோளாறுல இருக்கக்கூடிய அம்மாவுக்கு கூட விலங்கினை போட்டு அழைத்து வந்த கொடுமை இந்திய அயல்துறை விவகாரத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமரியாதை என்று பேசப்படுகிறது. அப்போ ட்ரம்பினுடைய நட்பு ட்ரம்புக்கு பயன்படுகிறது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான உற்பத்தி செய்யக்கூடிய நாடு அல்லது எல்லா நாடுகளிலும் உள்ள பொருட்களை வாங்கி வியாபாரம் செய்யக்கூடிய சந்தை தான் அந்த அமெரிக்கா. அந்த அமெரிக்கா இந்தியாவை மிரட்டும் போது கை கட்டி வாய்ப்புத்தி நிற்பது சுயேட்சையான சுயமரியாதை உள்ள இந்திய வெளியுறவுத்துறைக்கு மிகப்பெரிய அவமானம் என்றுதான் பொருளாதார பேராசிரியர்களும் அரசியல் வல்லுநர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இவரு கரெக்டா சொல்லியிருக்காரு பாருங்க, நம்ம நிர்மலா சீதாராமனுடைய வீட்டுக்காரரு, இது ஒரு பேட்ச் உருவாயிருக்கு. அதாவது எக்கானமியில ஒரு பேட்ச், பண்பாட்டு தளத்துல ஒரு பேட்ச், இவங்களுக்கு அணியா இடியில ஒரு பேட்ச், இவங்க செயல்படுற மாதிரி அந்நிய சமாச்சாரத்துல RSS சிந்தனைய விதைப்பதற்காக இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்களோ என்ற அச்சம் எழுகிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இந்திய மாண்புகள் என்பது சிதைக்கப்படுவதை மோடி அரசு வேடிக்கை பார்த்திருப்பது ஆரோக்கியமானதல்ல. சர்வதேச அளவில் நமக்கு ஏற்பட்டிருக்கூடிய இந்த இழப்பை சரி செய்வதற்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு சரியான சிந்தனையை நாம் உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். கரூர் சம்பவம் அதுதான் இன்னமும் பேசு பொருளாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் தமிழக அரசை குறை சொல்கிறாங்க பாஜகவும் அதிமுகவும். அவங்க தமிழக அரசு சார்பில் நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தோம், அவங்க தமிழக வெற்றி கழகம் என்ன கேட்டாங்க, காவல்துறை என்ன சொன்னாங்க அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறப்ப அதை அதிமுகவும் பாஜகவும் விமர்சிக்குது. அதை அவங்க ஏற்கலை. நடந்த சம்பவத்துக்கு முழுமையாக விஜயை குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு பாஜக மாநில முன்னாள் தலைவர்.
41 பேர் மரணத்துக்கு தமிழக அரசு தான் முழு பொறுப்பு ஏற்கணும் அப்படின்னு சொல்கிறார் நயினார் நாகேந்திரன். இப்படி சொல்லும் பொழுது பாஜக பிடியில் விஜய் சிக்கிவிட்டார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வரும்போது நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் விஜய் என்ன சொல்கிறாரு, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்கிறாரு. கொள்கை எதிரி பாஜக என அறிவித்தவரை நாங்கள் எப்படி பிடியில் வைத்திருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் அவர் எழுப்புறார். இது வதந்தி, அது நம்பாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. விஜய் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பாரா, இருந்து எதிர்ப்பாரா பாஜகவையும், எப்படி திமுகவை எதிர்க்கிறாரோ எதிர்த்து பேசுகிறாரோ அதேபோல் பாஜகவுடைய அந்த எதிர்ப்பில் உறுதியாக இருப்பாரா, இல்லை பாஜக கூட்டணிக்கு செல்வாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதற்கு இடையில் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பொறுப்புகளில் ஒருவராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த டெல்லி பயணமும் பாஜக மூத்த தலைவர்களை, முக்கிய நபர்களை சந்திக்க அவர் இருக்கிறார், ஆலோசனை நடத்த இருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் ஓடுது. இல்லை அவர் மூத்த வழக்கறிஞர்கள், சீனியர் வழக்கறிஞர்களை இந்த வழக்குக்கு சாதகமாக பேசுவதற்கு அழைத்து வர செல்கிறார் அப்படின்னும் சில செய்திகள் ஓடுது. ஒட்டுமொத்தமாக இதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல ஒரு சூடு பிடித்த அரசியல் விவாதம். அநேகமாக இப்போ நம்ம வாசகர்களுக்கு அதில் நான் பரிந்துரைக்கக்கூடிய 2-3 காணொளி பேச வேண்டியிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா முன்னாள் IAS அதிகாரி பாலச்சந்திரன், 2 பார்த்தீங்கன்னா நம்முடைய நக்கீரன் ஆசிரியர் ஐயா கோபால் அவர்கள். நக்கீரன் ஆசிரியருடைய முதல் பேட்டியும் இன்றைய பேட்டியும், இந்த 2 பேட்டியுமே ஜனங்க கொஞ்சம் தான், ஒரு அதிகமாக தான் பேசலை, ஒரு அப்பீலிங் அளவுக்கு தான் அவர் பேசியிருக்காரு. அதில் டெக்னிக்கல் பாயிண்ட், அதாவது சிந்திக்க தெரிஞ்ச இளைஞர்கள், அரசியலை பார்க்கக்கூடிய நடுநிலை வயதுடையவர்கள், மூத்தவர்கள், இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் நான் சொல்றது ஒரு 21 வயசுக்கு கீழே இருக்கும். இப்ப நீங்க இந்த ஆடியன்ஸை, கரூர்ல நடந்த இன்சிடென்ட், ஏன் கரூரில் இது நடந்ததுன்ற கேள்வியும், ஒரு சிலர் நான் நடுநிலைமை என்ற பேர்ல இவர் இப்படி செஞ்சிருக்கலாம், அவர் அப்படி செஞ்சிருக்கலாம், தெளிவா சொல்றோம். ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத, சினிமாவில் வசனங்களை மட்டுமே பேசி பழகிய ஒரு தனி மனிதன் யாராக இருந்தாலும் சிக்கலில் சிக்குவான் என்பது கரூர் நிலைமை. நீங்க இது அப்படியே கொஞ்சம் நிறைய பேர் எம்ஜிஆருக்குள்ள மாஸ் அப்படின்றாங்க. நீங்க அப்படியே ஞாபகத்துக்காக நான் சொல்றேன், நான் என்னுடைய சின்ன வயசுல எம்ஜிஆர் அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு பேசுவதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல, கடலூர் மஞ்சநகர் மைதானத்துல முந்தின நாள் 4 மணிக்கு கூட்டம். முந்தின நாள் 4 மணிக்கு கூட்டம். அந்த முந்தின நாள் 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா 1000 பேர், 1500 பேர். இந்த 1500 பேருக்கும் தேவையான வாட்டர் ஃபெசிலிட்டி உட்பட அழைத்து வந்த ஆட்கள் அவர்களை கவனத்தில் கொண்டார்கள். இதை இந்த சினிமா நடிகர்களுக்கு பின்னால் போகக்கூடிய இன்றைய அரசியல்வாதிகள் இந்த குணாம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்க சிவாஜி கணேசனுக்கு அந்த பேஸ் கிடையாது. கலைஞருக்கு, ஸ்டாலினுக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்னைக்கு அந்த பேஸ் வருதுன்னா அந்த அமைப்பினுடைய இளைஞர் கட்சி நிர்வாகிகள் வராங்க. ஒரு கூட்டம் நடக்கும் போது அந்த கூட்டத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது உட்பட பயிற்சி அற்ற இவர்களுடைய நிர்வாகிகள். இந்த ராஜ்மோகன், குக்கு வித்து கோமாளி உட்பட எல்லா ஷூட்டிங்க்கும் போய் தலை காட்டிட்டு இருந்தவர், அவருக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு என்ன அனுபவம் இருக்கும்? ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு தலைப்பு கொடுத்தா பேசுவார், அவ்வளவுதான். ஆனால் அவர் உட்பட, ஆதவ் அர்ஜுனா உட்பட அந்த இடத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றத ஹேமமாலினி கமிட்டி வருவதற்கு முன் அந்த இடத்தினுடைய உரிமையாளருடைய பேட்டியை நம்ம பார்த்தோம்னாலே யார் பேச்சையும் கேட்காமல் தங்களுக்குள்ளாகவே ஏற்படுத்தி கொண்ட விபரீத விளைவுகள் தான் இது. இப்ப இன்னைக்கு 2வது வெளியிட்ட நம்முடைய நக்கீரன் ஆசிரியர் கோபாலனுடைய அந்த பேட்டியில காவல்துறை பாதுகாப்பு ஒரு 1000க்கும் அதிகமான செருப்புக்கு போட்டிருக்கிறோம். அந்த செருப்புல இவ்வளவு செருப்புகளை விட்டுட்டு, விலை உயர்ந்த செருப்புகளை விட்டுட்டு ஒருத்தன் பதபதைப்போட ஓடி இருக்கிறான்னா அது எவ்வளவு கலவரமான பகுதி என்பதை நம்ம பார்க்க வேண்டும். டெக்னிக்கல் பாயிண்ட்ஸுக்குள்ள போய் இத 10 நிமிஷத்துக்குள்ள எப்படி செந்தில் பாலாஜி வந்தார் என்று கேட்பதும், செந்தில் பாலாஜியை பார்த்து இவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் என்பதும் நமக்கு விவாதமான பொருளே அல்ல. எவ்வளவு பேர் வந்தாலும் உயிரை காப்பாற்ற முடியுமா? காப்பாற்றுவதற்கு நாம் என்ன செய்தோம்?
விஜய் பேசும்போதே அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் மூச்சடைந்து விழும்போது ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்கன்னு அவர் சொல்ற காணொளி பின்னால வெளியில வருது. அந்த காணொளி பிரகாரம் வரக்கூடிய அந்த ஆம்புலன்ஸை அனுப்ப மாட்டேன்னு சொல்லும்போது இவர்கள் கட்சிக்கு மட்டும் ஆம்புலன்ஸ் எச்சரிக்கை அல்ல, ஒரு முன்னாள் முதல்வரே ஆம்புலன்ஸை பற்றி அவமரியாதையாக பேசி தன்னுடைய அரசியல் சிந்தனையில் செயல்பாட்டில் கீழே போயிட்டாரு. அப்போ அவசரத்திற்கு வருகின்ற ஆம்புலன்ஸை பயன்படுத்துவதில் உட்பட அடிதடியில் கலவரத்தில் ஈடுபடுகின்ற ஒரு போக்கிரி கும்பலை உருவாக்கக்கூடிய சூழல் தான் அங்க வந்திருக்கிறது. இந்த சூழலை இந்த மாதிரி ஆக்கினதுக்கான காரணம் முதல் 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 குற்றவாளியாக தாவேகாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் தான் காரணம். நீங்க என்னுடைய கார் வழியில ரிப்பேர் ஆகி போச்சு, நான் போறதுக்கு டிலே, அது வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக வேற தலைவர்கள் பேசிட்டு இருப்பாங்க, நம்ம எங்க வரோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு போகும்போதும் மற்ற தலைவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஏனைய கட்சிகள் மதிமுக உட்பட பிரச்சார நேரத்தில் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ உனக்கு பேச்சாளர்களும் பெரிய பெரிய ஆட்களும் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்களே, அவங்க அந்த கூட்டத்தை சமாளிச்சு கொண்டு போவதற்கான முயற்சிகள் ஏன் மேற்கொள்ளவில்லை? சிங்கிள் மேன் ஷோவில் விஜய் பேசிட்டு போறது மட்டுமே ஒரு ஆட்சி கட்டிலில் நம்மளை அமர்த்தி விடும் என்கின்ற ஒரு மோசமான கற்பனை தான் இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த விஷயம் ஏற்பட்டிருக்கு. நீங்க நாம கேட்காமலே தமிழ்நாட்டினுடைய எந்த எம்பியும் இல்லாம ஹேமமாலினி தலைமையில ஒரு குழு வருது. இந்த குழுல 2 பேரை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த 2 பேரும் எப்படிப்பட்ட ஆட்கள் சொன்னா, நாடாளுமன்ற விவாதத்திலேயே பங்கேற்காதவர்கள். ஒருத்தர் அந்த அனுராக் தாக்கூர் என்பவர் எதிர்கட்சிகளின் நடவடிக்கைகளை அனுமதிக்காதவர். ஹேமமாலினி யாரு? கும்பமேளா நெரிசலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை என்று சொன்னவர்கள். இந்த சூழல்ல அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நடுநிலையா அங்க இருக்கிற பதில் சொல்றாரு. அவர் சொன்ன தமிழ் அந்த அம்மாவுக்கு புரியும், இருந்தாலும் புரியவில்லை என்று ஆங்கிலத்தில் சொல்றாரு. நல்ல வேலை தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் உள்ள அந்த டிரான்ஸ்லேஷனை ஒழுங்கா சொன்னாரு. வளைச்சு கேட்கிறாங்க, மாவட்ட நிர்வாகத்தின் சரியால் இந்த விபத்து நடந்ததா? ஆம், மாவட்ட நிர்வாகம் என்று சொல்லுவது விஜயினுடைய மாவட்ட நிர்வாகிகளுடைய குறைபாடு என்று அவன் தெளிவா சொல்றான். அதை அப்படியே அண்ணாமலை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அப்போ இப்ப நீ ஆதவ் அர்ஜுனா டெல்லி போறதுக்கு அவருக்கு என்ன கமாண்டோ பாதுகாப்பு? அவர் என்ன பொறுப்புல இருக்காரு? ஒருத்தர் நல்லா போட்டிருக்கான், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் லாட்டரியே வெல்லும். தர்மம் வெல்லும்னு போடல. அப்போ இந்திய அரசில் உள்ள நுழைக்கக்கூடிய அந்த மராமத்து பணியை உள்துறை அமைச்சர் ஆரம்பித்திருக்கிறார். ஹேமமாலினி அதற்கு ஒரு கருவியாக பயன்பட்டு இருக்கிறாங்க. பிஜேபி அப்புறம் ஆதரவு தெரிவித்த அன்புமணி ராமதாஸ், அன்பில் பொய்யாமொழி அழுகையை கிரிட்டிசைஸ் பண்ண அன்புமணி அதே முகநூல்ல வாங்கி கட்டிக்கிட்டாரு. அப்பா தன்னை திட்டின உடனே நீ அழுதது எதற்காகன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டான். அதனால அரசியலை ஒரு ஆரோக்கியமாக பார்க்கக்கூடிய ஆட்களாக எடப்பாடி இல்ல, அன்புமணி இல்ல. அப்போ விஜய் ஒரு புதைக்குழியில் போய், ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்கின்ற புதைக்குழியில் போய் தன்னை சிக்க வைக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இப்ப தள்ளி வச்ச மாதிரி பெர்மனண்டா அரசியல் நடவடிக்கைகளை தள்ளி வைக்கணும், அரசியல் பயிற்சி கொடுக்கணும், மாற்றுக் கொள்கை சொல்லுங்க, சொல்வதன் மூலம் மாற்றத்தை கொண்டு வாங்க. அப்படி ஆரோக்கியமா ஜனநாயகமா செயல்பட்டால் மட்டும்தான் தமிழக மக்களோ இந்திய மக்களோ உங்களை ஒரு அரசியல் சக்தியாக பார்ப்பார்கள். ஆனா நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் நேரடியா சிஎம் சீட்ல போய் உட்காருவேன்னா அது ஒன் டே ஷூட் இல்லை. இந்த ஆசிய கிரிக்கெட் கோப்பு இருக்கு பாருங்க, அதுல கூட பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, அந்த வெற்றி கோப்பையை பெறுவதற்கு பாக் அமைச்சர்கிட்ட வாங்க மாட்டேன்றாங்க. அப்ப விளையாட்டில் அரசியல், விஜயினுடைய அந்த நிகழ்ச்சியில அரசியல் பிஜேபியினுடைய அஜெண்டா. அதுல விஜய் சிக்கி தவிக்கிறார். தமிழகத்துல இளைஞர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பினை உணர்ந்து நம்ம இளைஞர்களை கொண்டு வர வேண்டியதுதான் நாம செய்யக்கூடிய பணி. விஜய் அதுவரை
தன்னுடைய அந்த ரசிகர்களுடைய அந்த அடாவடி நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். நீங்க சொன்னீங்க பேசும்பொழுது விஜய் தான் முக்கியமா அவர் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. திருமாவளவன் பேசும்போது கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாமல் போலீசார் மெத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற. உள்ளூர்ல காவல் நிலையத்தில் பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணவங்க மேலதான் வழக்கு பதிவு செய்வாங்க. மதியழகன் என்பவரும் இன்னொரு கரூர் பொறுப்பாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாவட்ட செயலாளரும் கரூர் பொறுப்பாளரும். அதாவது இப்படி ஒரு துயர சம்பவம் நடப்பதற்கோ அல்லது ஒரு தீ வைப்பு என்பது நடந்தா தமிழ்நாட்டினுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்றதை நான் சொல்றேனே. ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறது, அங்க ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருந்து அந்த கலவரத்திற்கு ஆட்களை நீங்க கைது செய்யறீங்கன்னு சொன்னா அனுமதி கேட்ட ஆளை முதல்ல கைது செய்வாங்க. ஆனால் எந்த அடிப்படையில் அவர் கைது என்பதை விசாரிக்கும் போது அவர் ஆட்டோமேட்டிக்கா விஜய் என்பவர் இங்க வராரு, இத்தனை மணில இருந்து பேச போறாரு, இவருக்கு அனுமதி கொடுங்க. அப்ப அதுல மாநில ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில விஜயும் நம்முடைய புஷி ஆனந்தும் வருவாங்க. புஷி ஆனந்த இன்னமும் போலீஸ் தேடுகிறது. நீங்க ஆடியோ ஒரு 72 மணி நேரம் கழிச்சு வெளியிட்டு இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதை மருத்துவ ரீதியா தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்கு. நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அதுல ஒரு அரசியல் செய்ய பார்த்தாங்க. எங்க கிட்ட காட்டில பாடிய என்று 2 பேரை சீமான்ட்ட பேச வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்தது. அது பொய்யான வீடியோன்னு பின்னால வந்தது. அப்போ இந்த சின்ன சின்ன கட்சிகள் செய்யக்கூடிய அரசியல் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தமிழ்நாடு அரசு இதுல செயல்பட்டு இருப்பதை கணக்கில் கொண்டு எப்படி கொண்டு போகணும்னு சொன்னா, ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு சாத்தியம் இல்லை, நிகழ்ச்சி மோசமாக இருக்கும் என்றால், இப்ப நீங்க கும்பகோணம் குளத்துல ஒரு இழப்புக்கு அப்புறம் தான் குளத்துக்கு மீது நடவடிக்கை நம்ம எடுத்தோம். ஒரு போஸ்டர் 2 பேர் மேல விழுந்த பிறகுதான் போஸ்டர் வைக்கல ஒரு ரெகுலர் சமாச்சாரங்கள் சட்டங்களா மாறிச்சு. அந்த வகையில அனுமதி கேட்கக்கூடிய இடத்துல இயற்கை பாதிப்புக்கோ மற்ற பாதிப்புக்கோ இருக்குன்னா அந்த அரசியல் கட்சி தான் பொறுப்பு என்பதை உணர்ந்து அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட வேண்டும். இவர் வருவதில் பிரச்சனை இருக்குன்னு என்று தொடர்ந்து சொல்றதுக்கு அப்புறம் இவரு இந்த லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாம ஒழுங்கா போயிருந்தாருன்னா இது குறைஞ்சிருக்கலான்ற ஒரு ஃபைண்டிங்ஸ் என்பது கொஞ்சம் பேர் போய் பார்த்து சொல்லியிருக்காங்க. நீங்க லேட்டா வந்துருக்கீங்க, ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. நீங்க வண்டியை ஆஃப் பண்ணி ஆன் போது உங்களை பார்க்க வேண்டிய ஆவல் என்பது அதிகமா இருக்கும். அப்ப அந்த ஆர்வத்தை அதிகப்படுத்துவது ஒரு செயற்கை நெருக்கடியை ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கும். நல்ல வேளை சமூக விரோதிகள் அங்க இல்ல. சமூக விரோதிகள் இருந்தால் பொருள் இழப்பு மிக இருக்கும், பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கும். இதையெல்லாம் உணர்ந்துதான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள், ராஜ்மோகன் போன்றவர்கள் பெரிய நிர்வாகிகளாக பேசப்பட்டாலும் ஒருவருமே அங்கு இல்லாமல் இருப்பது விஜயை நடுத்தெருவிலே விட்டுவிட்டு அவர்கள் ஓடிவிட்டார்கள் என்ற பார்வையை தான் மக்கள் மத்தியில உருவாக்கி இருக்கு. அரசியல் கட்சியாக ஆரம்பித்து அதுக்கு ஒரு பயிற்சி இல்லாமல் செயல்பட்டால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்பதை அரசியல்ல தொடர்ந்து இருக்கக்கூடிய இடதுசாரிகள் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த வகையில இந்த சிந்தனையை விஜய் போன்றவர்கள் ஏற்று அதற்கேற்ப ரசிகர்களை வழிநடத்துவதுதான் சரியா இருக்கும். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.